Taste the Daily. மயக்கம் போட்டு விழுந்துடுச்சுன்னு தான் சார் சொன்னாங்க. ஆனால் எப்படி விழுந்ததுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஓடி போனேன். அங்கே ஸ்கூலாண்ட ஓடி போய் பார்த்ததுக்கு அங்கே ஸ்கூலாண்ட இல்லை, பாப்பா மயக்கம் தெரியலன்னு கீழே விழுந்துச்சு, மயக்கம் ஆயிடுச்சின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்காங்க. குழந்த கண்ணே திறக்கல, ரொம்ப பல்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு, பிபிலாம் ரொம்ப லோவாகிடுச்சு குழந்தைக்கு. எதனால் இப்படி ஆச்சுன்னு அவங்க டாக்டருங்க ஏன் எப்படி என்னன்னு கேட்டாங்க. எனக்குமே தெரியாது. நான் ஸ்கூலில் நல்லா அனுப்பி விட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆனதும் நான் அழுதுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு நல்லா போன குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்புறம் டாக்டருங்க அப்போ ஃபஸ்ட் எய்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயற்கை சுவாசம் இல்லைம்மா, குழந்தைக்கு செயற்கை சுவாசம் தான் இருக்குது, நாங்கள் செயற்கை சுவாசம் தான் போட்டிருக்கோம், வென்டிலேட்டர் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் இதை பாப்பாவை பேபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட, அங்கே தான் நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாவுக்குலாம் சொல்லி உடனே ஒரு 1 ஹவருக்கெல்லாம் அங்கே பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் மூலிமா அனுப்பிட்டாங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்தது என்னன்னு கேட்டாங்க. எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல. அம்மா தான் ஸ்கூலில் எடுத்துமே பாப்பா ஸ்கூலில் எடுத்துமே சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கே போகல. எனக்கு எந்த அளவில் இருந்து விழுந்தான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னதுக்கு டீச்சருங்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அவங்க ஸ்டேஜிலேருந்து விழுந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது வரைக்குமே அவங்க ஸ்டேஜிலேருந்து விழுந்ததுன்னு சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. நான் போலீஸ் என்கிட்ட கேட்டாங்க அப்பயும். நான் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா பாப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் பாப்பா கண்ணு முழிக்குதா இல்லையான்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார்ன்னு சொல்லி நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். போலீஸும் சரி நான் அப்போது என்கிட்ட கேட்டு எழுதிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பேபி ஹாஸ்பிட்டலேருந்து திரும்ப ஜிஹெச்சுக்கு அனுப்புனாங்க. நரம்பு ஏதோ பிரச்சனையாக இருக்குமா பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிஹெச்சுக்கு அனுப்பி ஜிஹெச்சில் ஒரு 3 நாள் இருந்துட்டு ஜிஹெச்லேயும் அது விழுந்ததுனால நரம்பு இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நசுங்கி போயிடுச்சின்னு சொல்லி அவளுக்கு திரும்ப அங்கே ஜிஹெச்லேயும் பார்த்துட்டு அங்கேயும் பாப்பா கண்டிஷன் சரியில்லை, பாப்பா ரொம்ப முடியாமல் தான் இருக்குது, அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. சரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் வியாழக்கிழமை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. வியாழக்கிழமை 4ஆம் தேதி ஏப்ரல் 4, ஆனால் இவ ஏப்ரல் 2ஆம் தேதியே இறந்துட்டா. அதனால் டாக்டருங்க சொன்ன மாதிரியே சீரியஸாக இருக்குது, பாப்பா கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னது மாதிரியே நடந்துடுச்சு. எனக்கு இன்ன வரைக்கும் கூட என் குழந்தை எங்கேருந்து விழுந்தது இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இது வரைக்கும் கூட அவள் விழுந்தது நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன், ஸ்கூலில் கேமராலேருந்து கொடுங்கன்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போது போலீஸ்காரங்க சரிம்மா நாங்கள் வாங்கி காட்டுறோம், நான் சடலம் வாங்க போனதுக்கு நாங்கள் வாங்கி உங்களுக்கு காட்டுறோங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, பாஸ்வேர்டு கிடைக்கல அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லிட்டாங்க. காரணம் சொல்லிவிட்டு சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாவது கொடுங்க. அப்போ நான் போய் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கேட்டதுக்கு அவங்க உங்ககிட்ட கொடுக்க மாட்டோமா, இது போலீஸ் கேஸ் ஆனதுனால போலீஸ்காரங்க தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்கக்கிட்ட நான் போலீஸ்காரங்க கிட்ட போய் நீங்கள் தான் சார் போய் வாங்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டு கொடுங்க சார்னு நான் சொன்னதுக்கும் அவங்க என்னை அலைய தான் விட்டாங்களே தவிர இப்போ வாங்க அப்போ வாங்கன்னு சொல்லி இன்னுமே எனக்கு போலீஸ் இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னமும் கொடுக்காம தான் நான் இது ஏப்ரல் 2ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கி என்ன டேட்டு பாருங்கள், இன்னிலேருந்து இவ்வளோ நாளாகவே எனக்கு இது வரைக்கும் ஏப்ரல் 2 சார். விபத்து நடந்தது மார்ச் 27, ஒரு வாரம் இதுவில் இருந்தா சார் முடியாமல். தெரியல சார். எனக்கு இது வரைக்குமே எனக்கு பாப்பா இறந்தது எப்படின்னு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டேன், அதுவும் எனக்கு இது பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கி தரணும்னு அவங்க தான் போலீஸ்காரங்க தான் வாங்கி தரணும், அந்த ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வாங்கியே தரலை. இது வரைக்குமே எனக்கு இப்படி தான் சார்.
Taste the Daily.